இன்னைக்குரிய செஷன்ல வந்து என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, வேரியபிள்ஸ்னா என்ன? அப்படின்ற விஷயங்கள பத்தி நீங்க லேர்ன் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி C++ல எப்படி வேரியபிள்ஸ டிக்ளேர் பண்றது, அத எப்படி யூஸ் பண்றது எப்படி கரெக்ட்டா யூஸ் பண்றது, இந்த விஷயத்த நீங்க லேர்ன் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி டேட்டா டைப்ஸ், என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு, அ அந்த விஷயங்கள லேர்ன் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் வந்து நீங்க வந்து என்ன செய்வீங்க? லேர்ன் பண்ணிக்குவீங்க. அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் இந்த விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. ப்ளஸ் வந்து இது எல்லாத்தையும் வச்சு நாங்க ஒரு சிம்பிள் கோடும் வந்து எழுதுவோம். ஆல்ரெடி எழுதியிருந்தோம். பட் இதில கொஞ்சம் அத விட ஆல்ரெடி எழுதுனத விட கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும் கோட். ஓகே. இவ்வளோத்தையும் இன்னைக்கு டீச் பண்றதுக்கு எதிர்பார்க்குறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா சாட்ல கேளுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஃபைன். அதுக்கு முதல் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க வந்து என்ன செஞ்சிருந்தோம்? அ லாஸ்ட் கிளாஸ்ல பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அப்படித்தானே? உங்களுக்குரிய உங்களோட ஃபுல் நேமையும் ப்ளஸ் உங்களோட வந்து ஏஜை இன்புட்டா எடுத்து அதை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்ற விஷயத்தையும் உங்களை வந்து செஞ்சு பார்க்க சொல்லியிருந்தேன். ஹோப்ஃபுல்லி நிறைய பேர் செஞ்சு பார்த்துருந்தீங்க. எல்லாருமே செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி. ஓகே ஓகே. இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஃபைலை. day2 day2.cpp. ஓகே ஃபைன். அதுக்கு முதல் வந்து நாங்கள் என்ன செய்வோம், அந்த லேர்ன் பண்ணுறதுக்கு முதல் இன்னைக்குரிய செஷனை லாஸ்ட் செஷனில் நாங்கள் தந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சிம்பிள் தான். ஹேஸ் இன்க்ளூட் IO stream using namespace std. இதுக்கு பிறகு நான் கொஞ்சம் ஸ்க்ரீனை பெருசாக்கிறேன், உங்களுக்கு தெரியும். std int main, சரி, int main இதில் வந்து return 0. return 0 இப்படி கொடுத்துட்றோம். இதை வந்து இப்படி எழுதினாலும் ஒர்க் ஆகும். பட் இப்படி இன்டர்ன் பண்ணி எழுதுனீங்கன்னு சொன்னால் கோடு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். மற்றது வந்து இதை ரன் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. இங்கே இருக்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் பில்ட் அண்ட் ரன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரன் பண்ணுற டைமில் நீங்கள் பில்ட் அண்ட் ரன் தான் கொடுக்கணும். லைக் இந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள் இருந்ததுன்னு சொன்னால். அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணுறப்போ பில்ட் அண்ட் ரன் ஏதாவது கோட் டைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணணும். அடுத்த டைமில் வந்து ஜஸ்ட் ரன் மட்டும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே. ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ வந்து நாங்கள் நேற்று செஞ்ச டாஸ்க்கை வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களோட நேமை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். cout கொடுத்துட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரிங் தான். cout கொடுத்துட்டு இதை உங்களோட நேமை பிரிண்ட் பண்ணுறது. நான் ஜஸ்ட் GCSSTன்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நாங்கள் செஞ்சது தான். ஓகே. அடுத்தது வந்து இன்புட்டாக எடுத்து ஒரு நேமை அதை வந்து நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு ஏஜை வந்து இன்புட்டாக எடுத்து அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இன்ட் ஏஜ்ன்னு சொல்கிற வேரியபிள், இதை தான் வேரியபிள்னு சொல்லுவோம். இப்போ பின்னால் நாங்கள் லேர்ன் பண்ணுவோம் இது சம்மந்தமாக. ஓகே. இன்ட் ஏஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். இந்த வேரியபிளை வந்து நீங்கள் இதுக்கு கீழேயும் டிக்ளேர் பண்ணலாம். பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னு சொன்னால் டொப்பில் வந்து டிக்ளேர் பண்ணுறது தான். ஓகே. தேவைப்படுற டைமில் நீங்கள் கீழேயும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன், cout ஒரு ப்ராப்பராக கோடு இருக்கிற மாதிரி நான் டைப் பண்ணுறேன். cout enter your age அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன். ஸோ அடுத்து வந்து சிஇன் கொடுத்து என்ன வேணும் நமக்கு, ஏஜ்ன்ற வேரியபிளில் சேவ் பண்ணுறோம். நாங்கள் எடுக்கிற இன்புட்டை வந்து இங்கே சேவ் பண்ணுறோம். ஓகே. இப்போ வந்து நாங்கள் என்ன செய்வோம், பிரிண்ட் பண்ணுவோம். cout நான் என்ன செய்கிறேன், யுவர் ஏஜ் இஸ் அப்படின்னு போட்டு ஏஜ்
இப்போ வந்து இது ஒரு ப்ராப்பரான கோட். ஓகே, இப்போ நான் இதை பில்ட் அண்ட் ரன் கொடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் என்ன செய்யும், ரன் ஆகும். ஓகே, வெயிட் பண்ணுங்க, ரன் ஆகட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஜிசிஎஸ்எஸ்டின்னு பிரிண்ட் ஆகிட்டது, என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நேற்று ஒரு டாஸ்க்கும் தந்திருந்தேன், அடுத்த லைனில் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த லைன் முடிஞ்சுது அப்படின்னு காட்டுறதுக்கு அடுத்த லைனை நீங்கள் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், இப்படி கோணாடையாளம் போட்டு எண்ட் எல் இப்படின்ற இந்த கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும், அடுத்த லைனில் வந்து மற்ற விஷயங்கள் பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வேற ஒரு லைனில் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம், இந்த எண்டலுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன் செய்யலாம். காமனாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இருக்கக்கூடிய மெத்தட் வந்து இந்த மெத்தட், பேக்ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து என்ன செய்யும், அந்த லைனை எண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் வந்து பிரிண்ட் பண்ண வைக்கும். ஓகே, இப்போ வந்து என்டர் யுவர் ஏஜ்னு கொடுத்துருக்கான். ஏஜ் வந்து லைக் நான் ஒரு 22ன்னு போடுறேன். போட்டுட்டு என்டர் கொடுத்தேன்னு சொன்னால் நெக்ஸ்ட் லைனில் யுவர் ஏஜ் இஸ் 22 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இது விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நேற்று நீங்கள் செய்ய வேண்டியது, நேற்று செய்ய வேண்டியதான் இந்த கோட், உங்களுடைய டாஸ்க். இது எல்லாமே விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னைக்கு. ஓகே, நாங்கள் வந்து இன்னைக்குரிய டாபிக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து வேரியபிளை பார்க்க போகிறீங்க. வேரியபிள்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் இப்போ இன்புட்லாம் எடுத்திருந்தோம்ல, ஸோ அந்த இன்புட் எல்லாமே வந்து நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணுது. இப்போ வந்து வேரியபிள்னு சொல்கிறது ஒரு கண்டெய்னர்னு வச்சுக்கலாம். ஒரு கண்டெய்னருக்குள்ளே நாங்கள் எங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு, லைக் இப்போ வந்து ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குன்னு சொன்னால் லைக் ஒரு கண்ணாடி பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களோட ஸ்பெக்ஸை வந்து வைக்கிறீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரியான ஒரு விஷயம் தான் வேரியபிள். ஓகே, அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் வேரியபிள்னு சொன்னால் நீங்கள் வேறு வேறதாக சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, லைக் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இதுலேயே இன்னொரு டைப்பும் இருக்குது, அரேஸ்ன்னு சொல்லிட்டு. அது வந்து வேறு, சரியா? அது வந்து நீங்கள் பின்னால் லேர்ன் பண்ணிக்குவீங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒன்று ஒரு நேம் ஒன்று கொடுத்துட்டு அதில் டேட்டா டைப்போட சேர்த்து நீங்கள் என்ன செய்வீங்க, சேவ் பண்ணுவீங்க. லைக் இன்டீஜர்னு சொன்னால் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இன்டீஜர்னு சொன்னால் இன்டீஜர் போட்டுட்டு அதில் நேமை கொடுக்குறீங்க. இதில் நேம் வந்து கொடுக்கணும், ஒரு நேம் ஒன்று கொடுக்குறீங்க. நேம் ஒன்று கொடுத்து நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, சேவ் பண்ணுவீங்க. இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்றும் ஸ்டோரேஜ் ஒன்றும் உங்களோட இதில் வந்து கிரியேட் ஆகிடும். அதுக்கு பிறகு வந்து அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவீங்க. லைக் ஏஜாக இருக்கலாம், நேமாக இருக்கலாம், என்ன விஷயமா இருந்தாலும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவீங்க. இதை தான் வந்து வேரியபிள்னு சொல்லுவீங்க. ஓகே, வேரியபிள்ஸுக்கு வந்து நேம் பண்ணுறதுக்கும் நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை நாங்கள் பார்க்கலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து வேரியபிள்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி கொடுக்குறேன் இல்லையா, இன்ட் ஏஜ்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுறேன், சரியா? ஸோ இந்த வேரியபிளுக்கு வந்து இதுக்கு பேர் தான் வேரியபிள். இதுக்குள்ள நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், ஆல்ரெடி ஏஜை இன்புட் எடுத்து சேவ் பண்ணிடுறோம், சரியா? ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம், டைரெக்டாகவே ஏஜ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி போடலாம், சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன், ஏஜ் ஈக்குவல் டு 10. அதே மாதிரி இன்ட் நம் ஈக்குவல் டு என்ன செய்யலாம், 11ன்னு போடுறேன். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்யலாம், இது ரெண்டையும் வந்து பிரிண்ட் பண்ணிடலாம், ஆட் பண்ணலாம். சி அவுட் ஏஜ் ப்ளஸ் என்னது நம் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்டர் பண்ண ரன் பண்ணேன்னு சொன்னால் என்ன செய்யும், இது வந்து பிரிண்ட் ஆகும். 21 பிரிண்ட் ஆகுது பாருங்கள். இது வந்து அட் ஆகிருக்கு, 10ம் 11ம் அட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு வேரியபிளை வந்து எங்கே வேணும்னு சொன்னாலும் எங்களுக்கு தேவையான இடத்துல வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், சரியா? ஓகே ஃபைன். வேரியபிள்னு சொன்னால் இதுதான். இதில் வந்து நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. இந்த இன்ட்ன்றது டேட்டா டைப். என்ன டேட்டா டைப்னு நாங்கள் டிக்ளேர் பண்ணுவோம். அடுத்தது ஸ்ட்ரிங்க் இருக்குது, கேரக்டர் இருக்குது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அது பின்னால் பார்க்கலாம். இது வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர், இதையும் பின்னால் இன்றைக்கி பார்க்கலாம், சரியா? உங்களுக்கு வேரியபிள்னு சொன்னால் என்னென்னு இப்போதைக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குழப்பமாக இருந்ததுன்னு சொன்னால் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் போக போக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே,
ஓகே ஃபைன். வேரியபிளுக்கு வந்து நேம் பண்ணுறதுக்குரிய ரூல்ஸ் என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு வேரியபிளும் கட்டாயம் வந்து ஒரு லெட்டரோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து செகண்ட் நம் அப்படின்னு கொடுக்க இயலாது. இது வந்து ரோம், சரியா? இது வந்து இப்படி ஒரு வேரியபிள்ற நேமை நாங்கள் கொடுக்க இயலாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் வரைய இயலாது. நீங்கள் வந்து கட்டாயம் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் தான் வரணும். இந்த லெட்டர் வரலாம், இல்லாட்டி வந்து இந்த அண்டர் ஸ்கோர்ன்ற சிம்பிளும் வரலாம். லைக் இப்படின்னும் நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். பட் வந்து வேற எதுவும் வந்து நீங்க யூஸ் பண்ண இயலாது, சரியா? மற்றது வந்து கீவேர்ட்ஸும் யூஸ் பண்ண இயலாது. லைக் எஸ்டிடி இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய கீவேர்டு, சரியா? மற்றது சி அவுட் அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு இருக்கிற கீவேர்ட் இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து எங்களுக்கு என்ன செய்ய இயலாது, யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்காது வேரியபிள்ட நேமா, சரியா? அதே மாதிரி ஸ்பேஸ் யூஸ் பண்ண இயலாது. லைக் எக்ஸாம்பிளுக்கு நீங்க மை ஏஜ் இப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ண இயலாது. ஸ்பேஸ் யூஸ் பண்ணாமலுக்கு அதுக்கு என்ன செய்வீங்க, மை ஏஜ் இப்படி டிக்ளேர் பண்ணலாம். ஒரு எல்ஸ் மை ஏஜ்னு டிக்ளேர் பண்ணலாம். ஒரு எல்ஸ் அண்டர் ஸ்கோர் போட்டு மை ஏஜ்னு டிக்ளேர் பண்ணலாம். உங்களுக்கு விரும்புகிற மாதிரி டிக்ளேர் பண்ணலாம். பட் வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ண இயலாது. அதே மாதிரி கேஸ் சென்சிட்டிவ். நீங்க எக்ஸாம்பிளுக்கு மை ஏஜ்ன்னு சொல்லிட்டு இப்படி சேவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, எகெயின் வந்து நீங்க யூஸ் பண்ற டைம்ல மை ஏஜ்ன்னு இப்படி நீங்க கால் பண்ணீங்கன்னு சொன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. இது என்னன்னு சொல்லியே இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. ஏன்னு சொன்னா இது கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லி நேத்தே சொல்லி தந்திருந்தேன். இது வேற, இது வேற, ரெண்டும் ஒரே விஷயம் இல்லை. ஸோ இப்படி நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இதே மாதிரி தான் நீங்க கால் பண்ண வேண்டி வரும் அந்த வேரியபிளை யூஸ் பண்ற டைம்ல, சரியா? அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மற்றது வந்து நம்பர் யூஸ் பண்ணவே இயலாதான்னு கேட்டால் யூஸ் பண்ணலாம். இப்போ டூ நம்னு சொல்லி தான் சேவ் பண்ண இயலாது. நம் டூன்னு சொல்லி வேரியபிளுக்கு நேம் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தான் நம்பர் வர இயலாது, சரியா? ஓகே ஃபைன். உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. அடுத்தது வந்து டேட்டா டைப்ஸ். டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே, ஒருத்தர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து எது சொல்லணும்னு சொல்லலுமா? எகெயின் சொல்லுங்க, நான் சொல்றேன். என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்லுங்க. டேட்டா டைப்ஸா, வேரியபிள்ஸா, என்ன விஷயத்தன்னு சொல். வேரியபிள்ஸ் தான் டீச் பண்ணேன். அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ற விஷயங்களா எதுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் அவசரமா சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம். ரசாத். ஓகே, வேரியபிள். சரி, வேரியபிள்னு சொன்னா நான் என்ன செஞ்சிருந்தேன், ஆல்ரெடி இன்ட் ஏஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தேன். ஓகே, அதை வந்து என்ன செஞ்சிருக்கேன், இது ஒரு ஸ்டோரேஜா கன்சிடர் பண்ணலாம். இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 10ன்னு சொன்னா இப்போ நான் என்ன செய்யறேன், சி அவுட் ஏஜ்ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னு சொன்னா என்ன செய்யுது, என்ன 10 என்ற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் வேரியபிள்னு சொன்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நாங்கள் கொடுக்குற இன்புட்டை, லைக் நாங்கள் ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்கா கொடுக்கலாம், இல்லாட்டி வந்து கேரக்டர் ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்கலாம். லைக் இது இப்போ வந்து நான் என்ன செய்யலாம், கேரக்டராகவும் கொடுக்கலாம். இது ஒரு வேரியபிள் டேட்டா டைப், சரியா? இதுக்கு வந்து நான் என்ன செய்கிறேன், சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், ஏஜ்ன்னு சொல்லிட்டு என் நேம் கொடுக்குறேன், கேரக்டர். ஸோ இது என்ன செய்யும், ஜஸ்ட் நாங்கள் கொடுக்குறத வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி வேரியபிள்னு சொல்றது. ஓகே, ஜஸ்ட் நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதை வச்சுக்கிறோம், சேவ் பண்ணி நாங்கள் திரும்ப திரும்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம் எங்கே வேணும்னு சொன்னாலும். ஓகே, அவ்வளோதான். அது பெருசாக குழப்பிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அதில். ஓகே, விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்றது நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. லைக் இன்ட், அதே மாதிரி ஃப்ளோட், பூலியன் வேல்யூ, அதே மாதிரி டபுள் இருக்கு. வேற பார்த்தீங்கன்னு சொன்னா கேரக்டர், அதே மாதிரி ஸ்ட்ரிங், அதே மாதிரி லாங், ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஓகே, இப்போதைக்கு நீங்கள் லாங் ஷார்ட்டுக்கெல்லாம் போக தேவையில்லை. ஜஸ்ட் நாங்கள் இவ்வளோ டேட்டா டைப்ஸையும் பார்க்கலாம். லாங் ஷார்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிள் தான். கொஞ்சம் வேரியபிளோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், அவ்வளோதான். நாங்கள் வந்து பார்க்கலாம்.
ஓகே. இப்போதைக்கு இவ்வளோத்தையும் பார்க்கலாம். அது பின்னால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய மாரி இருக்கும். இத உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, சரி அவ்வளோ போதும். உங்களுக்கு வந்து அது எல்லாமே சிம்பிளாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லாங், ஷார்ட் எல்லாம். சரி. ஓகே. இப்ப வந்து இன்டிஜர் டேட்டா டைப்ன்னு சொன்னா, இன்டிஜர்ன்னு சொல்லி என்னத்த சொல்லும்? நம்பர்ஸ சொல்லும். ஜஸ்ட் வந்து நீங்க நம்பர வந்து சேவ் பண்ணலாம். ஏஜ்ன்னு குடுத்தேன்னு சொன்னா, என்ன செய்யும்? நமக்கு ஏஜ் வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 12 இருக்கலாம். ஈவன் 100 கூட இருக்கலாம். பட் 100.1 இருக்கலாமா? இல்ல. 100.2 இருக்கலாமா? இல்ல. ஸோ வந்து ஒரு முழு எண்ணத்தான் சொல்லுவோம். ஒரு ஃபுல் நம்பர தான் என்ன செய்வோம்? ஒரு இன்டிஜர் வேல்யூவா நாங்க சொல்லுவோம். ஓகே. லைக் ஒரு 10, 11, 13, 37 இந்த மாரி ஏதோ ஒரு நம்பர். இதத்தான் வந்து இன்டிஜர்ன்னு சொல்லுவோம். இன்டிஜர் டேட்டா டைப். இதெல்லாம் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நல்லது. சரியா? ஃப்ளோட்ன்னு சொன்னா, இப்ப நான் சொல்லியிருந்தேன். ஃப்ளோட் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ. ஓகே. ஆ இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்ட் லைக் நம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ச டிக்ளேர் பண்றேன் ஃப்ளோட். இது வந்து ஃப்ளோட். இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ. சரியா? இதுல வந்து எப்படி சேவ் பண்ணணும்னு சொன்னா 3.7. ஓகே. நீங்க இப்ப 3ன்னு நீங்க ஆ ஸ்டோர் பண்ணாலும், அது வந்து 3.0வா தான் எடுத்துக்கும். ஓகே. விளங்குதா? அது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்படித்தான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் சொன்னா, பாயிண்ட்க்கு அங்கால இருக்கக்கூடிய நம்பர்ஸ். ஓகே. இத பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பூலியன். பூலியனும் சேம் தான். பூலியன் வந்து என்னன்னு சொன்னா, ட்ரூ, ஃபால்ஸ். ட்ரூ, ஃபால்ஸ் அது மட்டும் தான் எடுத்துக்கணும். ட்ரூன்னு சொன்னா 1, ஃபால்ஸ்ன்னு சொன்னா 0. ஸோ இத மட்டும் எடுத்துக்கணும். லைக் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன்னு சொன்னா, இதுல வந்து ட்ரூவோ ஃபால்ஸ், ட்ரூ இல்லன்னு சொன்னா ஃபால்ஸ் இந்த மாதிரி இத வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம். இத வந்து நீங்க ஃபியூச்சர்ல யூஸ் பண்றதுக்கு தேவைப்படும். இது வந்து பூலியன் வேல்யூ. ஸோ இத ஜஸ்ட் நீங்க விளங்கிக்கோங்க. இது என்ன டேட்டா டைப்ன்னு சொல்லிட்டு நாங்க பின்னால யூஸ் பண்ற டைம்ல உங்களுக்கு அது சம்பந்தமான கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சரியா? ஸோ இதுல வந்து ஜஸ்ட் ஃபால்ஸும் ட்ரூ மட்டும் தான் இருக்கும். ஓகே. ஃபால்ஸும் ட்ரூ மட்டும் தான் இருக்கும். இது வந்து இப்படி ட்ரூன்னு போட்டீங்கன்னு சொன்னா வொர்க் ஆகாது. இது வந்து கேஷ் சென்சிட்டிவ்னு சொல்லி வந்து இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா கலர் மாறிடுது. ட்ரூ. எல்லாமே சிம்பிள் லெட்டர்ல தான் இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து டபுள். டபுளும் ஃப்ளோட்டும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். சரியா? லைக் இதுக்கு வந்து num2 அப்படின்னு குடுத்துடுறேன். ஸோ இத குடுத்துட்டேன்னு சொன்னா, இதுவும் சேம் தான். 3.7 அப்படிதான் எடுத்துக்கும். இப்ப 3ன்னு நீங்க குடுத்தாலும் 3.0. ஃப்ளோட்டுக்கும் பூ டபுளுக்கும் என்ன டிஃபரண்ட்ன்னு சொன்னா, அ உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து ஆ ஹோப்ஃபுல்லி எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அது கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்க. அதுல டேட்டா லென்த் அதுல டிஜிட்ஸ் வந்து லிமிட்டடா இருக்கும். அ இதுக்கும் லிமிட்டட் தான். பட் வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யும், இத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைக் 3, 1, 2 இப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேவ் பண்றீங்கன்னு சொன்னா, நெறைய நம்பர்ஸ் வந்து பின்னால அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்க்கு பின்னால வந்து சேவ் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். சரியா? இதுவே வந்து ஆ ஃப்ளோட்டுக்கு வந்து இதுக்கு மேல சேவ் பண்ற மாரி இருக்காது. ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல. சரியா? இத விட எக்ஸ்ட்ராவா ஆ இதுல வந்து டபுள்ல வந்து சேவ் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். சரியா? இது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இத விட இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ். அவ்வளோதான் சிம்பிள். கேரக்டர்ன்னு சொல்றது என்னன்னு சொன்னா, கேரக்டர் கேரக்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் ஜஸ்ட் இதுல வந்து சிங்கிள் கோட்ஸ்ல நாங்க யூஸ் பண்ணுவோம். இத ஏ, பி, சி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு லெட்டர். சரியா? இப்படி ஏதாவது ஒரு லெட்டர வந்து நாங்க குடுக்குறதுக்காக கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங்க்ன்னு சொன்னா, அதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட். சரியா? ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு குடுத்துட்டோம்னு சொன்னா, இது என்ன செய்யும்? ஒரு கப்புள் ஆஃப் கேரக்டர்ஸ் சேர்ந்து வரும். சரியா? இது வந்து டபுள் கோட்ஸுக்கு குடுப்போம். நேம்ன்னு சொன்னா லைக் ஜிசிஎஸ்எஸ்டி அப்படின்னு. இது வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு சிம்பிள் கேப்பிட்டல்ல தான் குடுக்கணுமா நேம்ன்னு சொல்லி. இல்ல. ஜஸ்ட் நீங்க ஜிசிஎஸ்எஸ்டி உங்களுக்கு விரும்பின வேணான்னு வழமையா கேப்பிட்டலைஸ் பண்றதுனால கேப்பிட்டல்ல நான் போட்டிருந்தேன். ஓகே. ஆ இப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நேம குடுத்துக்கலாம். இப்ப வந்து ஒரு வேர்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள வந்து நேம்ல வந்து நீங்க என்ன செய்யலாம்? ஸ்ட்ரிங்ல வந்து ஸ்டோர் பண்ற மாரி இருக்கும். சரியா? இவ்வளவுதான்
டேட்டா டைப்ஸ் உங்களுக்கு இவ்வளோ விளங்கிச்சுன்னு சொன்னால் சரி. டேட்டா டைப்ஸ்லேயும் எதுவும் டவுட் இருந்ததுன்னு சொன்னால் எனக்கு சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே. ஓகே ஃபைன். இப்போ வந்து நாங்கள் அது எக்ஸாம்பிளோட நாங்கள் கோட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யலாம், அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸுக்குள்ளே போகலாம். சரியா? ஓகே. எஸ், ஸ்ட்ரிங்கில் வந்து நீங்கள் நம்பர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங்கில் வந்து 3, 4 இந்த நம்பர்ஸும் கொடுக்கலாம். நீங்கள் இதை கோட்ஸுக்குள்ளே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்க. லைக் ஒரு டபுள் கோட்ஸுக்குள்ளே போட்டுட்டு இது 37 இப்படின்னு போட்டுட்டு இது ஸ்ட்ரிங்கா இன்டீஜரான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்பர்ன்னு சொல்லக்கூடாது, டபுள் கோட்ஸுக்கு வந்திருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஸ்ட்ரிங். சரியா? இது ஸ்ட்ரிங்காக தான் இது கன்சிடர் பண்ணிக்கும். நம்பர்னு சொன்னால் 37 அந்த கோட்ஸுக்குள்ள வராது. கோட்ஸுக்குள்ள வந்ததுன்னு சொன்னால் அது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். சரியா? ஓகே, விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து எது வேணாலும் நீங்க டைப் பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து நாங்க ரியலா கோட் எழுதி பார்க்கலாம். இதையே நாங்க யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ், ப்ளஸ் வந்து எல்லா உங்களுக்கு தேவையான எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நாங்கள் என்ன செய்யலாம், சி அவுட் கொடுத்து நீங்கள் ஆல்ரெடி செஞ்ச மாதிரி தான் சிம்பிள். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால், ஏஜ்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஹேண்டல் கொடுத்துட்றேன். அதே மாதிரி லைக் இதில் என்ன செய்கிறேன், அதே மாதிரி டூ அடுத்தது வந்து நேம். ஸோ இதெல்லாமே நான் கொடுத்தேன்னு சொன்னால் லைன் பை லைனாக இப்போ எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிறது எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கு. சிம்பிள் தான். இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், எராஸ் விடக்கூடிய இடம் இந்த ஃப்ளோட்டிங் இந்த டேட்டா டைப்ஸை வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற டைமில் நீங்கள் மாறி கொடுக்கக்கூடாது. சேம் டேட்டா டைப்ஸ் தான் கொடுக்கணும். எந்த இடத்துக்கு இது தேவையோ அதை நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். சரி, அது பின்னால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கேரக்டருக்கு வந்து நீங்கள் டபுள் கோட் போட்டாலும் ஒர்க் ஆகும். பட் டபுள் கோட் வந்து போடக்கூடாது, சிங்கிள் கோட் தான் போடணும். சரியா? கேரக்டர் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னு சொன்னால். அதே மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு வந்து கட்டாயம் நீங்கள் டபுள் கோட்ஸ் போட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், உள்ளுக்குள்ளே டைப் பண்ண வேண்டி வரும். ஓகே, இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். நேற்று நான் கமெண்ட் பண்ணுறது சம்மந்தமாக சொல்லி தந்திருந்தேன். இப்படி டபுள் ஸ்லாஷ் போட்டோம்னு சொன்னால் கமெண்ட் ஆகும்னு சொல்லி, அது வந்து ஒரு லைனை கமெண்ட் பண்ணுறதுக்கு. இதுவே வந்து நான் என்ன செஞ்சேன், மல்டிபிள் லைனை வந்து ஒரே டைமில் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேன், ஸ்லாஷ் ஸ்டார் அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் அங்கே இருந்து எங்கே நான் எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் ஸ்டார் ஸ்லாஷ் முடிச்சிட்டேன்னு சொன்னால் சரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது இதில் இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கமெண்ட் ஆகிரும். உங்களுக்கு வந்து அது ரன் ஆகாது, கம்ப்யூட்டர் ரன் பண்ணுற டைமில் கன்சிடர் பண்ணிக்காது. ஓகே, மற்றது வந்து கன்ஸ்டன்ட் வேரியபிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ வேரியபிள் ஆல்ரெடி நம்மன்னு கொடுத்துருக்கீங்க, இது அப்படி இருக்கட்டும். நான் என்ன செய்கிறேன், இப்போ வந்து வேரியபிள் நம்மன்னு கொடுத்துருக்கீங்க, 3.7 சொல்லிட்டு நான் எகெயின் வந்து என்ன செய்கிறேன், அந்த எகெயின் வந்து டிக்ளேர் பண்ண இல்லாத நான் ரீஅசைன் பண்ணலாம். சரியா? இப்போ நான் என்ன செய்கிறேன், நம் ஈக்குவல் டு 3.7 7.3 மாத்துறேன். ஓகே, இப்போ வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணோம்னு சொன்னால் என்ன செய்யும், இந்த இடத்துல 3.7க்கு பதிலாக 7.3 பிரிண்ட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா? இது வந்து ரீஅசைன் பண்ணலாம். இது எதுக்காக இப்போ சொன்னேன்னு சொன்னால், இன்னொரு டைப் இருக்கு டேட்டா டைப். அதில் நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேம் இதுக்குள்ளேயே நான் போட்டுறேன் கன்ஸ்ட். இது வந்து கன்ஸ்டன்ட் ஆனது.
ஸோ இதை வந்து மாற்றக்கூடிய மாதிரி இருக்காது. இப்போ பாருங்க, இதை வந்து நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து ரன் ஆகுதுல எரர் வருது. ஏன்னு சொன்னா இது கன்ஸ்டன்ட் வேரியபிள். இப்படி நான் கொடுத்துட்டோம் சொன்னா, ஒரு தடவை அசைன் பண்ணிட்டோம் சொன்னா அதை வந்து திரும்ப மாற்ற இயலாது. ஓகே, திரும்ப வந்து டிக்ளேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்காது. சரியா? அது சேம் வேல்யூவில் தான் ஹோல் ப்ரோக்ராமுக்கும் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பைட வேல்யூ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் ஸ்டோர் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து என்ன செய்யலாம், இதை யூஸ் பண்ணலாம், கன்ஸ்டன்ட் வேரியபிள். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து ஆப்பரேட்டர், அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸுக்குள்ள போகலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் என்ன செஞ்சிடலாம், இதை வந்து கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, கமெண்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அடுத்தது என்னன்னு சொன்னா அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் சொன்னா அரித்மெட்டிக் விஷயங்களை செய்யறதுக்காக, லைக் ஆட் பண்றதுக்கு பிளஸ் நாங்கள் வளமையாக யூஸ் பண்றதுதான். அடுத்தது வந்து மைனஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு. அதே மாதிரி இந்த அஸ்ட்ராக்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். எதுக்காகன்னு சொன்னா பெருக்கிறதுக்கு இன்டு. சரியா? இதை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்லாஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், இதை வந்து டிவைட் பண்றதுக்காக. அடுத்தது வந்து இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இது எதுக்காகன்னு சொன்னா நாங்க மொட் எடுக்கிறதுக்கு, மொட்டுன்னு சொன்னா ரிமைண்டர் எடுக்கிறதுக்காக. எக்ஸாம்பிளுக்கு இதை எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா, நான் இதுல இருந்தே போயிடுறேன். இப்போ வந்து 4 மொட் 3ன்னு சொன்னா இதுல என்ன செய்யும், 4 வந்து 3ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் எத்தனை இருக்கோ அதை வந்து அவுட்புட்டா வரும். இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு சொன்னா 4ல 3 வந்து 1 இருக்கு, ரிமைண்டர் வந்து எத்தனை இருக்கு, 1. ஸோ வந்து 1 வரும். இதோட ஆன்சர் வந்து 1. ஓகே, இப்படிதான் வரும். ரிமைண்டர் எத்தனையா அது வந்து வரும். ஓகே, நாங்கள் ரன் பண்ணி பார்க்குற டைம்ல உங்களுக்கு விளங்கும் இது எல்லாமே. சரி, ஓகே, இது சிம்பிள் தான். லைக் சி அவுட்லேயே நாங்கள் கொடுக்கலாம். சி அவுட் 10 ப்ளஸ் 10 + 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால் இது வந்து வரும். அடுத்தது வந்து ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கொடுத்துடலாம். ஸோ 10 - 1, அதே மாதிரி 10 இன்ட்டு இதை வந்து 2 போட்டுறேன். ஸோ அதே மாதிரி 10 டிவைடட் பை 2. அதே மாதிரி நான் என்ன செய்யலாம், மொட் எடுக்கலாம், மொட் 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். இதில் நான் என்ன செய்கிறேன், எண்டல் கொடுத்துட்றேன். ஸோ தட் எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லைனில் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் ஆகுது. ஆட் பண்ணி 10 + 1 வந்து 11, அதே மாதிரி 9, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகுது நமக்கு. 25 0. ஸோ இப்போ வந்து மொட் எடுத்தோம்னு சொன்னால் இதில் 0 வந்துருக்கு. இப்போ பாருங்க, இதை 3 கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் ரிமைண்டர் எதுவுமே வராது இல்லையா? ஸோ அதனால 0 வந்துருக்கு. நான் எகெயின் வந்து இதை கொடுத்தேன்னு சொன்னால் என்ன செய்யும், இது வந்து 1. 3ன்னு சொன்னால் 9 போயிடும், பேலன்ஸ் வந்து 1 இருக்கும் ரிமைண்டர். ஸோ அந்த 1 வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோதான் சிம்பிள். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து சிம்பிள். இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், வேரியபிள்ஸை வச்சு நீங்கள் செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கும். இதை நான் டைரெக்டாகவே சி அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன செய்யலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் இன்ட்டு num1 அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு லைக் 10 அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்தது வந்து இன்ட் num2 வந்து ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் செமிகோலன் கட்டாயம் போடணும். ஓகே, இதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். num1 இதில் வந்து num2. ஸோ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நான் மற்றதெல்லாம் ஃபில் பண்ண இல்லை, இவ்வளோத்தையும் நான் போட்டு செஞ்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் 12 வந்துருக்கு, 8 20 அதே மாதிரி அவுட்புட் வருது. நீங்கள் சிம்பிளாகவே என்ன செய்யலாம்,
அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இவ்வளோதான், சிம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னு சொன்னேன். ஆட் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, இந்த விஷயங்களை நாங்கள் ப்ரோக்ராமிங் மூலயமா செய்கிறது. ஸோ இதை வச்சு நாங்கள் கால்குலேட்டர்லாம் க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நாங்கள் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அது எல்லாமே படிப்போம். நிறைய விஷயங்கள் இன்புட் அவுட்புட் எல்லாமே இப்போ உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இப்போவே நீங்கள் என்ன செய்யலாம், கால்குலேட்டர் அப்ளிகேஷன் கூட நீங்கள் என்ன செய்யலாம், டெவலப் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு சிம்பிள் கால்குலேட்டர் ஒன்றே டெவலப் பண்ணிடுவோமே. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இன்ட் num1 அப்படின்னு சொல்லிட்டு, இன்ட் num1 இது வந்து அடிஷன் பண்ணுறதுக்குரியது மட்டும்தான், num1. அடுத்தது வந்து இன்ட் num2 அப்படின்னு. இஃப் எல்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணீங்கன்னு சொன்னால் அது வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ப்ராப்பரான கால்குலேட்டர் டெவலப் பண்ணலாம். இப்போ வந்து ஆட் பண்ணுறதுக்கு மட்டும் நான் டெவலப் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன செய்கிறேன், சிஇன், சரி, சி அவுட், என்டர் அ நம்பர். சரி, இது வந்து டபுள் கோட்ஸுக்குள்ள கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து சிஎன் கொடுத்துரு, சிஎன் num1 அப்படின்னு போட்டுடுறேன். அடுத்தது வந்து சி அவுட், என்டர் another number. ஸோ இப்போ என்ன செய்யும், சி, இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, இவ்வளோ தெரியும் சிஎன் எடுக்கிறது எப்படி. அதை வச்சு நான் ஆட் பண்ணுறதுக்கு போடுறோம். இப்போ என்ன செய்யறோம், ஃபைனலாக ஒரு அவுட்புட் ஒன்று எடுக்கிறோம், சி அவுட். நான் என்ன செய்யறேன், ஒரு ஸ்லாஷன் இது எதுக்காக கொடுத்துருக்கோம், அடுத்த லைன். இப்போ வந்து 2 லைனை ஸ்கிப் பண்ணும். இது ஸ்கிப் பண்ணி அதுக்கு பிறகு வந்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு எங்களுக்குரிய அவுட்புட் வரும். யுவர் ஆன்சர் இஸ் அப்படின்னு போட்டுட்டு நாங்கள் என்ன செய்யலாம், num1 ப்ளஸ் num2. ஸோ இப்படி ஜஸ்ட் போட்டுறேன். இப்படியும் நீங்கள் போடலாம், இன்னொரு வழியிலையும் போடலாம். ஸோ ஓகே, நான் அந்த ஃபர்ஸ்ட் இதை காட்டுறேன். இப்போ num1க்கு வந்து நான் ஒரு 3 கொடுக்குறேன், num2க்கு வந்து 7 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்காக தான் அந்த 2 டபுள் ஸ்லாஷ் n கொடுத்துருந்தேன். அது வந்து இந்த இப்படி ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருந்தேன். அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ லாஸ்ட்டில் வந்து யுவர் ஆன்சர் இஸ் 10ன்னு வந்திருக்கு. ஸோ இப்படியும் நீங்கள் செய்யலாம். இதில் வந்து இப்படி கொடுக்காமலுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணலாம். லைக் இங்கே வந்து இன் ஆன்சர் அப்படின்னு கொடுங்க. ஆன்சர்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஆன்சர் ஈக்குவல் டு அசைன் பண்ணுறோம், num1 ப்ளஸ் num2. இப்படி அசைன் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே என்ன செய்யலாம், சரி, ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய வேரியபிளை நமக்கு வந்து வந்துடும். லைக் 3, 7, 10 பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது. ஸோ சிம்பிள். நாங்கள் வந்து ப்ராப்பரான கால்குலேட்டர் அப்ளிகேஷன் பிறகு டெவலப் பண்ணணும். ஓகே, நாங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ண பிறகு அதை டெவலப் பண்ணணும். ஓகே, அவங்களுக்கு இது விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். வேற வந்து ஆப்பரேட்டர்ஸுக்குள்ள போகணும். ஆப்பரேட்டர்ஸ் வந்து நிறைய ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. இப்போ இது ஈக்குவல் டுன்னு ஒன்று இருக்கு, நான் டபுள் ஈக்குவல் டுன்னு கொடுத்தேன் ஆல்ரெடி ஒரு இடத்துல. ஸோ இப்படி ஈக்குவல் டுன்னு கொடுத்தோம் சொன்னால் இது அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். ஸோ இது என்ன செய்யும், உங்களுக்கு இதோட வேல்யூ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணும், இதோட ஆன்சர் தான் இதோட வேல்யூன்னு சொல்லிட்டு. பட் இப்படி டபுள் ஈக்குவல் டு கொடுத்தேன்னு சொன்னால் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கும். இதில் வேல்யூ வந்து லைக் இதில் வந்து நான் என்ன செய்கிறேன், டபுள் ஈக்குவல் இப்படி கொடுத்துருந்தேன்னு சொன்னால் ஆன்சர் வேல்யூ வந்து இதில் வரக்கூடிய ஆன்சரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரும் இதில் இருக்கக்கூடிய வேல்யூவும் இதில் இருக்கக்கூடிய வேல்யூவும் வந்து ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஈக்குவாலிட்டி ஆப்பரேட்டர். சரியா? அடுத்தது வந்து என்ன செய்யும், இந்த சிம்பிள் இது வந்து டபுள் ஈக்குவல் டு கொடுப்போம். அடுத்தது வந்து இது
எக்ஸ்கலேஷன் மார்க் பிளஸ் ஈக்குவல் டு இதை கொடுத்தோம்னு சொன்னா நாட் ஈக்குவல் டு. எக்ஸாம்பிளுக்கு இதுல ஒரு வேரியபிள் கொடுத்தோம் ஏ நாட் ஈக்குவல் டு பி இப்படி கொடுத்தேன்னு சொன்னா ஏட ஏட வெளிவு வந்து பிக்கு ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஈக்குவல் இல்லை அப்படி ஈக்குவல் இல்லையா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய ஒரு ஆன்சர். ஓகே, இதோட வெளிவு இதுக்கு ஈக்குவலா இல்லையான்னு செக் பண்ணும். பட் ஈக்குவல் இல்லையான்னு செக் பண்ணும். இது வந்து ஈக்குவலான்னு செக் பண்ணும். ஓகே, இதெல்லாம் ஏபி போட்டு ஏ பி. ஓகே ஃபைன். சரி, ஓகே. அதே மாதிரி கிரேட்டர் than சிம்பிள் இது வந்து என்ன செய்யும், உங்களுக்கு வந்து ஏ வந்து பிஏ விட பெருசா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். அதே மாதிரி லெஸ் தென் சிம்பிள் இது வந்து பி வந்து ஏ விட பெருசா அப்படின்னு செக் பண்ணும். சிம்பிள் தான். இதெல்லாம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும் அந்த சிம்பிள்ஸை மட்டும். சரியா? மற்றது வந்து கிரேட்டர் than now ஈக்குவல் டு சிம்பிள். ஸோ இது வந்து என்ன செய்யும் சொன்னா எப்படி இருக்கலாம், பி வந்து ஏ விட சின்னது அல்லது ஈக்குவல் டு, அதாவது ஏ வந்து பியை விட பெருசா இருக்கணும் அல்லது பிக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி அந்த கண்டிஷன் ட்ரூவானு செக் பண்ணும் இந்த இடத்துல. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் அப்படி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது வந்து ஏ வந்து பியை விட சின்னதா இருக்கணும் அல்லது வந்து பிக்கு ஈக்குவலா இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஆப்பரேட்டர் தான் இது. ஸோ எவ்வளவுதான் ஆப்பரேட்டர்ஸ் உங்களுக்கு சிம்பிள். மற்றது இது வந்து ஈக்குவாலிட்டி ஆப்பரேட்டர், ரிலேஷனல் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதுக்கு பிறகு வந்து நாங்க ஈக்குவாலிட்டி சாரி லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் பத்தி பின்னால பார்க்கணும். சரியா? இது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். விளங்கிட்டுதான். இஃபெல்ஸ் நீங்க இதை சும்மா இப்போதைக்கு விளங்கி வச்சுக்கோங்க. பின்னால வந்து நாங்க இஃபெல்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ இது வந்து நாங்க என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். சரியா? இதெல்லாமே யூஸ் பண்ணி நாங்க கண்டிஷன்ஸ் எடுப்போம். இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இதையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து லொஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸை பார்க்கணும். லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் வந்து சிம்பிள் எண்டையும் ஓரையும் மட்டும்தான் பார்க்க போறோம். எண்ட் எண்டுன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், இந்த சிம்பிளை கொடுப்போம். இதுக்கு வந்து ரெண்டு இந்த அண்ட் சிம்பிள் கொடுத்தோம்னு சொன்னா எண்ட் அப்படின்னு அர்த்தம். ஏஎன்டி எண்டுன்னு சொன்னா இப்ப என்ன செய்வோம், ஒரு கோட் ரன் பண்ணணும்னு சொன்னா ஏ என்பி இப்படி கொடுத்தோம்னு சொன்னா இதுவும் ட்ரூவா இருக்கணும் இதுவும் ட்ரூவா இருக்கணும் கண்டிஷன். எக்ஸாம்பிளுக்கு ஸோ ரெண்டுமே சேமா இருக்கா இல்லாட்டி வந்து ரெண்டுமே ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணும், லாஜிக்கலா செக் பண்ணும். சரி, அடுத்தது வந்து இது வந்து நோட். சரியா? ஆல்ரெடி இங்க பார்த்தது மாதிரி தான். இப்போ வந்து ஏ பி அப்படின்னு சொன்னா இங்க என்ன செய்யும், ஏ வந்து பிக்கு ஈக்குவல் இல்லாம இருக்கணும். சரியா? இல்ல, ஏட ஆப்போசைட். ஓகே, நான் இப்படி கொடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி. ஸோ இப்படி கொடுக்கும். இப்படி கொடுத்தோம்னு சொன்னா என்ன மீனிங், இதுக்கு வந்து ஓர் அப்படி அந்த அப்படி ஒரு வெளி வரக்கூடாது. இப்போ ட்ரூவா இருந்தா ஃபால்ஸ் ஆயிரும், ஃபால்ஸா இருந்தா ட்ரூவா இருக்கும். சரியா? இதை மோஸ்ட்லி நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ணுவோம், பட் இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம், இப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் இப்படியும் யூஸ் பண்ண வேண்டி வரும். அடுத்தது வந்து ஓர். ஓர்ன்னு சொன்னா ரெண்டு பைப் அடையாது. ஸோ இது அல்லது அது ஏ என்ன செய்யலாம், ஏ ட்ரூவா இருக்கணும் இல்லாட்டி வந்து பி ட்ரூவா இருக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒன்று ட்ரூவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். இதுவும் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் பின்னால் உங்களுக்கு லேர்ன் பண்ற டைம்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சிம்பிளாவே இது எல்லாமே சிம்பிள் கான்செப்ட் தான். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா கேளுங்க கமெண்ட்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அகெயின். நாங்க பின்னால படிக்கிற டைம்ல இதை ரெஃபரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கிடும். சரியா? பின்னால சொன்னா நாளைக்கே உங்களுக்கு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு லேர்ன் பண்ண டீச் பண்ணுவோம் அந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ், இஃப் எல்ஸ், அதே மாதிரி ஸ்விட்ச் கேஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் டீச் பண்ணுவேன். ஸோ நாளைக்கே உங்களுக்கு இதெல்லாமே கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, அடுத்தது வந்து
நாங்கள் என்ன செய்வோம், ஜஸ்ட் ஒரு நாளைக்குரிய கோடுக்குரிய இஃப் எல்ஸுக்குரிய ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துட்றேன், நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து இன்ட் ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஏ ஈக்குவல் டு நான் இதுலேயே கொடுத்துறேன், ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து இன்ட் பி ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இதில் என்ன செய்கிறேன், இஃப் ஏ வந்து ஈக்குவல் டு பின்னு சொன்னால் இது வந்து பிளாக் ஆஃப் கோட்ஸ். இது வந்து நீங்கள் இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாட்டியும் ஓகே தான், நாளைக்கு இதை சம்மந்தமாக கிளியராக நாங்கள் லேர்ன் பண்ணிக்குவோம். ஈக்குவல் டு பி அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன செய்ய, சி அவுட் ஏ எஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுக்குது. ஓகே, எல்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யணும், சி அவுட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நாங்கள் இதை ரன் பண்ணோம்னா என்ன செய்யும், ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கிறது உங்களுக்கு வழங்கும். சரியா? ஸோ இது வந்து நான் என்ன செய்கிறேன், இதில் வந்து 10 மாற்றிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் மற்றது எல்லாமே வைக்கலாம். லைக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நாளைக்கு வந்து இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக ட்ரை பண்ணலாம். இது வந்து ஏ வந்து பியோட பெருசாக இருந்தால் இது வந்து பெருசுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் லேர்ன் பண்ணலாம். அடுத்தது வந்து கால்குலேட்டர் அப்ளிகேஷன் செய்யலாம், ஒட் ஈவன் கண்டுபிடிக்கலாம். லைக் ஒட் ஈவனை உங்களுக்கு காட்டி தரலாம், சிம்பிள். ஏ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏ வந்து ஒட்டா ஈவனா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்யலாம், ஏ இதை வந்து நான் என்ன செய்கிறேன், ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னு சொன்னால் ஒட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும், சாரி ஈவன் பிரிண்ட் பண்ண. அதே மாதிரி ஒட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இதில் என்ன கொடுத்துருக்குன்னு சொன்னால் ஏஐ வந்து 2ஆல் பிரித்து ரிமைண்டர் 0 வந்தால் ஒட் ஈவன், அதாவது ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு வந்து ஆன்சர் வந்து ரிமைண்டர் எதுவுமே வராட்டி அது ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லலாம், அதாவது இரட்டை எண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து ஈவன் பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லாட்டி வந்து ஒட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவன் வருது. இதுவே வந்து இதில் 11 கொடுத்தேன்னு சொன்னால் நான் என்ன நடக்கும், ஒட்னு பிரிண்ட் ஆகும். சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணலாம். மற்றது வந்து நீங்கள் எந்த நேரத்தில் மிஸ்டேக் விடுவீங்கன்னு சொன்னால் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், மற்றது வந்து ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர். இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இப்படி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் என்ன மீனிங், இது ஈக்குவல் டு இது ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறதுக்காக. இது வந்து டபுள் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதுவும் இதுவும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணும், இந்த இடத்துல செக் பண்ண மாதிரி. சரி, ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் நிறைய சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு எரர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வரைக்கும் டீச் பண்ண உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, எதுவும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் தரேன், நாளைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த டாஸ்க்கை. நாட் பேட். ஸோ ஓகே, நாளைக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஆஹ், 2 நம்பரை வந்து இன்புட் எடுங்க. 2 நம்பரை வந்து இன்புட்ஸ் எடுத்து அதில் வந்து அடிஷன், சரியா, அதில் அடிஷன், அதே மாதிரி சப்ஸ்ட்ராக்ஷன், டிவிஷன்,
இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, பிரிண்ட் பண்ணணும் 2 இன்புட் எடுத்து. ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சிம்பிள் ப்ராஜெக்ட் தான்.